ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சினி நியூஸ். அடுத்த பிக் பாஸ் சீசனுக்கு புது தொகுப்பாளரா இந்த ஸ்டார் நடிகர் தான். அடடே, சூப்பர் அப்டேட் ஆயிருக்கே. வாங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சின்னத்திரையில் மிகவும் பிரபலமான ரியாலிட்டி ஷோக்களில் ஒன்றாக உள்ளது பிக் பாஸ். கடைசியாக விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க பிக் பாஸ் 8வது சீசன் முடிவுக்கு வந்திருந்துச்சு. ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு என்ற அடைமொழியுடன் விஜய் சேதுபதி புதிய தொகுப்பாளராக களமிறங்க ரசிகர்கள் கொண்டாடும் நிறைய சின்னத்திரை பிரபலங்கள் கலந்து கொள்ள 8வது சீசன் ஒளிபரப்பானது. ஜனவரி மாதம் முத்துக்குமரன் வெற்றியாளர் அறிவிக்கப்பட்ட நிகழ்ச்சியும் முடிந்திருந்துச்சு. தமிழை போல தெலுங்கிலுமே சமீபத்தில் 8வது சீசன் நடந்து முடிந்தது. கடைசியாக முடிந்த தெலுங்கு பிக் பாஸ் 8வது சீசனை பிரபல நடிகர் நாகார்ஜுனா தான் தொகுத்து வழங்கியிருந்தார். பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோ தொகுப்பாளர் பதவி காலியாக இருக்கு. ரொம்ப பிரபலமான இந்த ஷோவுக்கு புது நடிகரை தொகுப்பாளரா போட போறாங்களாம். யாரு அந்த நடிகர்? பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோ பல மொழிகள்ல ரொம்ப பிரபலம். கன்னடம், ஹிந்தி உட்பட பல மொழிகள்ல பெரிய ஸ்டார் நடிகர்கள் இதுவரைக்கும் ஷோவை தொகுத்து வழங்கி இருக்காங்க. போன பிக் பாஸ் சீசன்ல கன்னடத்துல கிச்சா சுதீப் தொகுப்பாளரா இருந்ததை விட்டுட்டாரு. அதே மாதிரி தெலுங்கு பிக் பாஸ் ஷோவை நடிகர் நாகார்ஜுனா தான் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. ஆனா அடுத்த சீசன்ல தெலுங்கு பிக் பாஸ் ஷோவை நாகார்ஜுனாவுக்கு பதிலாக ஒரு இளம் நடிகருக்கு கொடுக்க போறாங்களாம். ஆமா, தெலுங்கு பிக் பாஸ் ஷோவை அடுத்த முறை விஜய் தேவர்கொண்டா தொகுத்து வழங்க போறார்னு சொல்றாங்க. சினிமா உட்பட சில காரணங்களால அடுத்த பிக் பாஸ் ஷோவை நாகார்ஜுனாவால தொகுத்து வழங்க முடியலையாம். நாகார்ஜுனா பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோல இருந்து விலக நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால விஜய் தேவர்கொண்டா கிட்ட முதல் கட்ட பேச்சுவார்த்தையும் நல்லபடியா முடிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. பிக் பாஸ் நடத்துறவங்க ஏற்கனவே விஜய் தேவர்கொண்டா கிட்ட பேசியிருக்காங்களாம். பிக் பாஸ் தொகுப்பாளரா இருக்கிறதுக்கு நிறைய சம்பளம் தர்றதா சொல்லியும் இருக்கிறாங்களாம். விஜய் தேவர்கொண்டா ஸ்டைல் பேச்சு எல்லாமே பிக் பாஸ் தொகுப்பாளருக்கு சரியா இருக்கும்னு நடத்துறவங்க பேசியிருக்காங்க. நாகார்ஜுனா தெலுங்கு பிக் பாஸ் 9வது சீசன்ல இருந்து போறது பத்தி இன்னும் எதுவும் சொல்லல. ஆனா அடுத்த சீசன்ல நாகார்ஜுனா தொகுப்பாளரா இருக்க மாட்டார்னு நிறைய பேச்சு அடிபடுது. நாகார்ஜுனா எதுவும் சொல்லாததால விஜய் தேவர்கொண்டா பிக் பாஸ் தொகுப்பாளரா வர்றது பத்தி பிக் பாஸ் நடத்துறவங்க இன்னுமே சொல்லல. சீக்கிரமே சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிக் பாஸ் தெலுங்கு சீசன் 2017 ஆரம்பிச்சிச்சு. முதல் சீசன்ல ஜூனியர் NTR தொகுப்பாளராக வந்தாரு. பிக் பாஸ் நல்லா ஆரம்பிச்சது. 2வது சீசனுக்கு தொகுப்பாளர் மாறிட்டாரு. ஷூட்டிங்னு நிறைய வேலை இருந்ததால NTR தொகுப்பாளராக இருக்க முடியல. 2வது சீசனை நடிகர் நானி தொகுத்து கொடுத்தாரு. ஆனா NTR இருந்தப்போ இருந்த மாதிரி கூட்டம் வரல. அதனால 3வது பிக் பாஸ் சீசனுக்கு தொகுப்பாளரை மாத்துறதுக்கு நிறைய பேச்சு நடந்துச்சு. அப்போ நிறைய பணம் தர்றதா சொல்லித்தான் நாகார்ஜுனாவை பிக் பாஸ் ஷோ தொகுப்பாளராக போட்டாங்க. நாகார்ஜுனா பிக் பாஸ் தொகுப்பாளரான பிறகு தெலுங்கு ரியாலிட்டி ஷோ இன்னுமே பிரபலமாச்சு. ஒவ்வொரு சீசன்லையும் நாகார்ஜுனா நல்ல தொகுப்பாளரா ஷோவை நடத்தி கொடுத்திருக்காரு. நாகார்ஜுனா சொல்றது பேசுறது எல்லாம் தெலுங்கு வீட்டுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால 3வது சீசன்ல இருந்து இது வரைக்குமே நாகார்ஜுனா தான் கண்டினியூஸா பிக் பாஸ் ஷோவை நடத்திட்டு இருக்காரு. இப்போ தெலுங்கு பிக் பாஸ் 8வது சீசனை நல்லபடியா முடிச்சிருக்கு. அடுத்தது 9வது சீசன் தான். அதுக்கு புது தொகுப்பாளரை மாற போறாருன்னு சொல்லி இந்த தகவல் வெளியாகி இருக்கு. இதனால தெலுங்கு பிக் பாஸ் பார்க்குறவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. விஜய் தேவர்கொண்டா வந்தாலுமே ரசிகர்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது உத்தியோகபூர்வமாக அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியாகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. தெலுங்கு பிக் பாஸ் ஷோ போல தான் தமிழ் பிக் பாஸ் ஷோவுமே. தமிழ் பிக் பாஸ் கண்டு சில ரசிகர்கள், ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறாங்க. அந்த வகையில தான் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிட்டு வந்த இந்த ஷோவை விஜய் சேதுபதி கடந்த பிக் பாஸ் சீசன் 8வது சீசனை தொகுத்து வழங்கியிருந்தாரு. ஆனாலுமே கமல்ஹாசனுக்கு இருந்த ரசிகர்கள் மாதிரி விஜய் சேதுபதிக்கும் வந்தாங்கன்னு சொன்னா அதுவும் உண்மைதான். விஜய் சேதுபதிக்குன்னு ஒரு சில ரசிகர்கள் வந்துட்டே இருந்தாங்க. அதே மாதிரி தான் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கின பிக் பாஸ் சீசன் 8வது சீசனுமே ரொம்ப சூப்பராக நடந்து முடிந்திருந்துச்சு.
இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற காணொளிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸுடன் இணைந்திருங்கள். தேங்க்யூ, பாய்.